ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் இந்த எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அபி போலீஸ் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறாங்க. விக்னேஷ் வெளியில் போய் ராகவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராகவ் ஃபோன் எடுக்கலன்னதுமே வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டு அந்த விஷயத்தை வந்து அபிகிட்ட சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் விக்னேஷோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. விக்னேஷோட அம்மா வந்து அபியை ரொம்பவுமே சண்டை போடுறாங்க. இப்போ விக்னேஷ் வந்து அபிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அபி ரொம்ப கண்கலங்கி போகிறாங்க. உடனே பார்த்தா ராகவ் வந்துடுறாரு. ராகவ் வந்ததுக்கப்புறம் எல்லாத்திட்டையும் பேசி இப்போ நல்லபடியாக வந்து ராகவும் அபியும் வெளியில் கிளம்புறாங்க. விக்னேஷ் எல்லாருமே வெளியில் கிளம்புறாங்க. அப்படி வெளியில் கிளம்பும்போது மீடியாக்காரங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசி அபியை சேஃபாக காரில் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அபி ராகவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் விக்னேஷ்காக தான் வந்தேங்கிற மாதிரி ராகவ் வந்து பேசினார். அப்போ கூட பார்த்தா அபி வந்து இந்த முரளி விஷயத்தை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ஆனால் நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா அஞ்சலி கிட்ட அந்த அபியும் வந்து விக்னேஷும் வந்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை அஞ்சலி கிட்ட வந்து முரளி சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அஞ்சலி அதை பேசி அப்படியே முடிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க. சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சுந்தரி ஒன்று பேசுகிறாங்க. ஆனால் ராகவ் எல்லாத்தையும் பேசி சமாதானப்படுத்திடுறாரு. ஏன்னா யாரையும் அபியை பேச விடல. எல்லாரும் வந்து அபிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அபிக்கு சந்தேகம் வந்துடுது. அதை வந்து அணுகிட்ட சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு பின்னாடி வந்து முரளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அபி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அபியை குழப்பறதுக்காக அந்த சுந்தரியை ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு அணு வந்து அப்படியே குழப்பத்தோடையே எந்திரிச்சு வந்துடுறாங்க. வீட்டில் பார்த்தா அபியோட ஃபோன் அடிக்குது. முரளி உட்காந்துருக்காங்க பக்கத்தில். இப்போ அணுவை கூப்பிட்றாங்க. அணு வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா அபி சொல்கிறாங்க, என்னை யாரோ 4 பேர் கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. லொக்கேஷன் அனுப்பிவிட்ட விஷயத்தை சொல்லும்போது இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா அந்த இடத்த ஃபாலோ பண்ணி அணு போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ரவுடிங்க இருக்காங்க. இப்போ அணுவையும் கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இது பண்ணுறாங்க. கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோடை முடிச்சிட்டாங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம்னா முரளி வந்து ஃபைட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம புறமோல பார்த்த அந்த விஷயம்லாம் இருக்குது. முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையா பேசியிருக்காங்க. பார்க்கலாம் அதெல்லாம் உண்மையாக கரெக்டாக ஸ்டோரி அது மாதிரி தான் மூவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த புறமோல பேசும்போது டீட்டெயிலாக பேசலாம். வாய்ப்பு இன்னும் சரியாகலை, கொஞ்சம் மன்னிச்சிங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.